ராஜராஜ சோழன். இன்னைக்கு ராஜான்னு சொல்லும் போதே நமக்கு ராஜராஜ சோழன் தான் நினைவுக்கு வரான். அவன் எல்லா ராஜாக்களும் கட்டிய கோவில் தான் இன்னைக்கு இருக்கு. இந்த வாடீஸ்வரர் கோவிலை கூட ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு ராஜா கட்டி சீரும் சிறப்புமா இருந்த கோவில் தான் இது. இந்த கோவிலுக்கு நிபந்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், இந்த கோவிலுக்கு நிலங்கள் வழங்கப்பட்டிருக்கலாம், இந்த கோவிலுக்கு திருக்குளங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த நிலங்கள்லாம் என்ன ஆச்சுங்கிறது தெரியல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா இதை எடுத்து செய்வதற்கு இந்த வாடீஸ்வரர் தன்னைத்தானே வெளிப்படுத்துவதற்கு, வெளிப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு தர்மத்தை காலம் உண்டு பண்ணியது. காலத்தை உண்டு பண்ணினார் வாடீஸ்வரர். சரி, தஞ்சாவூர் பெரிய கோவில்ல அந்த துவாரபாலகர் பார்த்தீங்கன்னாக்க பிரம்மாண்டமா அந்த துவாரபாலகர் இருப்பார். அந்த துவாரபாலகருடைய இடுப்புல பெல்ட் அணிஞ்சிருப்பார். அந்த பெல்ட்னா நம்ம பேண்ட் போடும்போது அணிந்து கொள்கிற பெல்ட்டா அப்படின்னாக்க அதையும் தாண்டின வீரியமுள்ள பெல்ட். நம்ம பெல்ட் வந்து ஒரு மாட்டு தோல்லையோ எதிரையோ செய்த பெல்ட்டா இருக்கலாம். ஆனா அந்த பெல்ட் பாம்பு. அந்த பாம்பையே பெல்ட்டாக கட்டிட்டு துவாரபாலகர் இருப்பார். அப்படி பாம்பையே இடுப்புல கட்டிட்டு இருக்கிற, அதுவும் பிரம்மாண்டமான பாம்பையே கட்டிட்டு இருக்கிற அந்த துவாரபாலகர் கையை இப்படி காமிப்பார். கையை இப்படி ஆச்சரிய விரல் காமிக்கிறோமே, இப்படி காமிப்பார். இல்ல, நான் பெரியவன் இல்லடா, உள்ள இருக்கிற சிவன் தாண்டா பெரியவன் அப்படிங்கிறத தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா அப்படி பார்க்கலாம். ஆகம சாஸ்திரங்களை எல்லாம் தாண்டி இருக்கிற கோவிலாத்தான் பெரிய கோவில ராஜராஜ சோழன் கட்டுறான். ஏன் அப்படி கட்டுறான்? எல்லா கோவில்லையும் கோபுரம், உள்ள நுழைகிற கோபுரம் பெருசா இருக்கும். 3 அடுக்கு, 5 அடுக்கு, 7 அடுக்கு, 9 அடுக்கு அப்படின்னாலும் கோபுரம் இருக்கும். ஆனா சந்நிதிங்கிற கருவறையில் இருக்கிற விமானம்னு சொல்லப்படுற விஷயம் சின்னதா இருக்கும். ஆனா தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும்தான் கோபுரம் சின்னதாகவும், சிவன் குடிகொண்டிருக்கிற, பிரகதீஸ்வரர் குடிகொண்டிருக்கிற, பெருவுடையார் குடிகொண்டிருக்கிற அந்த விமானம் 216 அடி உயரத்தில் இருக்கு. ஏன்? கோபுரத்தை விட கோயில் குடிகொண்டிருக்கிற, சிவன் குடிகொண்டிருக்கிற, சந்நிதி கொண்டிருக்கிற அந்த விமானம் தான் பெருசா இருக்கணும் அப்படின்னு ராஜராஜ சோழன் ஒரு பிளான் பண்றான். அவனுடைய ஆசை. ராஜராஜ சோழனுக்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் கூட கல்வெட்டு சொல்லுது சிவபாத சேகரன் அப்படின்னு அவனை சொன்னாக்க அவ்வளவு சந்தோஷமாயிடுவான் ராஜராஜ சோழன். ஆக விட்டதை பிடிப்போம்னு சொன்ன இல்லையா, தன்னுடைய பதவியையே விட்டு கொடுத்தவன் தான் ராஜராஜ சோழன். ஆதித்த கரிகாலன் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு 16 வருடங்கள் காத்திருந்துதான் ராஜராஜ சோழன் சோழ தேசத்தை ஆட்சி செய்ய வர்றான். சரி, வந்தவன் சும்மா இருந்துடுறானா? அது மட்டும் இல்ல, இந்த உலகத்தினுடைய முதல் சர்வேயர் யாருனாக்க அது ராஜராஜ சோழனா தான் இருக்கும். ஏன்னா நிலத்தை அளக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தவனா அவன் தான். அதே போல வாழைப்பழம், பெருவுடையார் கோவிலுக்கு, தஞ்சாவூர் கோவிலுக்கு வாழைப்பழம் கொடுத்ததுலேருந்து, நெய் கொடுக்கறதுலேருந்து, சமைக்கிறதுக்கு உண்டான ஆளுகளிலிருந்து அத்தனை பேருக்கும் வீடு கட்டித்தரான், நிபந்தம் கொடுக்குறான், எல்லாமே பண்றான். வட்டிக்கு விட்டவனும் அவனா தான் இருப்பான் போல. வாழைப்பழத்தை வட்டிக்கு விட்டு காசு கொடுக்க சொல்றான். இது எல்லாமே கோவிலுடைய நலனுக்காக செய்யறான். இத்தனை செய்த ராஜராஜ சோழன் அங்க இருக்கிற மோர்கிழவியினுடைய பெயரை கூட கல்வெட்டில் எழுதுறான். ஏன்? இங்க நான் முக்கியம் இல்லை, செயல் தான் முக்கியம், இங்க இருக்கிற சிவன் தான் முக்கியம் அப்படிங்கிறதுல உறுதியா தெளிவா இருக்கிறான். ஆக விட்டதை பிடிக்கணும்னு நினைச்சு இந்தியாவில் பல இடங்களுக்கு போய் ஜெயித்து வந்தவன், ஆட்சி செய்து வந்தவன், பரிபாலனம் பண்ணினவன். அப்படி இருக்கிறவன் 6 வருஷங்கள் போர் கிடையாது, யுத்தம் கிடையாது, அமைச்சரவை கூட்டம் கிடையாது, அப்புறம் எந்த நாட்டுக்கு போற, எவனை அடிக்க போறோம் அப்படிங்கிற எந்த பிளானுமே கிடையாது. 6 வருடங்கள் என்ன செய்யறான்? காலையில எழுந்திருக்கிறான், நேரா கோயில் கட்டுற இடத்துக்கு போறான், சாயந்தரம் வரைக்கும் இருக்கிறான், திரும்ப காலையில போறான், கோயில் கட்டுற வேலையை பார்க்கறான். 6 வருடம் எந்த ராஜாங்கமும் செய்யாமல், எந்த அரசாங்கங்களையும் வீழ்த்தாமல், போரிடாமல், போருக்கு உண்டான உபகரணங்கள் இருக்கல, ஆயுதங்கள், அது கூட தயாரிக்கல. தஞ்சாவூர்ல கருவத்தங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு, கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரந்தை அந்த காலத்துல ஆயுதங்கள் தயாரிக்கிற இடமா இருந்தது. அன்னைக்கு அந்த வீட்டுல திண்ணை கிடையாது. அந்த திண்ணை இருந்தாதான் அந்த ஆயுதங்கள் தயாரிக்கிற அந்த ஆசாரிமார்களுக்கு காத்து இருக்கும், கொஞ்சம் ஹீட், பாடி ஹீட் எல்லாம் குறையும். ஜன்னல் வைக்கக்கூட சட்டம் கிடையாது, திண்ணை இருக்கக்கூடாதுங்கிற தடைகள்லாம் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி அங்க ஆயுதங்கள் புழக்கத்தில் இருக்கு, தயாரிக்கிறாங்க.
புத்தீட்டி தயாரிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. இது எல்லாம் பிரேக்கிங்கா 6 வருடங்கள் கோயிலே கெதின்னு இருக்கான். பெரிய கோவிலை கட்டுறதுலயே உறுதியா இருக்கலாம். அப்ப ராஜராஜ சோழன் இன்னைக்கு ஒரு பெரிய ராஜாவாகவும் இருக்கிறான். ராஜராஜ சோழன் தாண்டா கோவில்கள் எல்லாம் இந்த அளவுக்கு கட்டதுலயே ராஜாடாவன் அப்படின்ற மாதிரி இருக்கிறான்னா அவன் விட்டதை பிடிக்கணும்னு நினைச்சது எதைய? தன்னை தான் தேடுகின்ற அந்த விஷயத்தை தான் ராஜராஜ சோழன் திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் தன்னைத்தானே தேடிக்கிறான். நாம யார்ரா? ராஜாவா? நாம யார்ரா? மகாராஜாவா? நாம யார்ரா? ராஜாதி ராஜாவா? இதெல்லாம் தாண்டி தன்னை ஒரு சிவன் அடியாராகவே நினைச்சுக்கிறான். தான் ஒரு சிவன் அடியார். இன்னைக்கு பாடிட்டு இருக்கிற தேவார பாடல்கள் நமக்கு கிடைச்சதுக்கெல்லாம் காரணமே ராஜராஜ சோழன் தான். இந்த ராஜராஜ சோழனுக்காக இப்ப நீங்க கை தட்டிங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில கேட்கும். ஏன்னா ராஜராஜ சோழன்கிறவனுடைய அந்த மனிதன் இறந்திருக்கிறான். ஆனா அந்த ஆத்மா இருக்குல்ல, அது இன்னும் சோழ தேசத்தை சுத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் ஆய்வாளர்களுடைய அல்லது என்னை போன்ற சோழ தேசத்துக்காரர்களுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கு. எல்லாருக்குமே ஒன்று இருக்கும், போன ஜென்மத்தில் நான் ராஜராஜ சோழன் கிட்ட ஏதாவது வேலைகளை பார்த்துருக்கேனா அப்படின்ட்டு என்னுடைய குருநாதர் பாலகுமார் சார் கூட அதை பற்றி எழுதியிருக்கிறாரு.